காலையிலேயே முதல் ஆளாக போய் ஓட்ட போட்டாச்சு. போட்டுட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிக்கிறேன், டைமை பார்க்குறேன் 6 o'clock ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் தூங்கிடுவேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா டேட்டா பார்க்குறேன், இன்னைக்கு 23 நாளைக்கு 24 காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. தலை வேறு ஓவராக வலிச்சுட்டு இருந்துச்சு. என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு யோசித்தேன். டீ போட்டு குடிப்போமா இல்லை கடைக்கு போய் டீ வாங்கி குடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு சேஞ்சுக்காக சரி வெளியே போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணேன். நேராக நம்ம ராம்லலாக்கு போனால் அங்கே சரியான க்ரௌட். சரி ராம்லலா க்ரௌடாக இருக்குது, சரி விஓசிக்கு ஒரு தயிர் சாப்பிட்டு வரலாம்னு விஓசிக்கு போனால் பாதி திருநெல்வேலி அங்கே தான் இருக்குது. சரியாக போச்சு, என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு இன்னும் தலைவலி கூடிடுச்சு. சரி கடைசியாக ஐயரோன் பார்க்க போனால் அங்கே ஒரு டீ ஸ்டால் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்போ தான் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுது. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவு அவங்களுக்கு நம்மளை புரிஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்பில். இந்த அளவுக்கு நான் டவுன்ஃபாலில் இருந்தது இல்லை. சரி டவுன்ஃபாலில் இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை வந்து ஹீல் பண்ணலனாலும் பரவாயில்ல, இன்னும் டவுன்ஃபாலில் தள்ளாதீங்க. அது வந்து அவங்களுக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். எனக்கும் இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. டீயை குடித்தோன்னா தலைவலி கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அப்படியே பறக்க பார்த்துட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு போகலாம், அப்படி போய் தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே தாத்தா ஃபோன் அடிச்சு வரும்போது இட்லி வாங்கிட்டு வா அப்படின்ட்டாரு. சரியாக போச்சு அப்படின்ட்டு இட்லி கடையிட்டேன்னா ஒரு கடை இல்லை. சரி ஒரே ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையை போவோம் அப்படின்னு போகிறேன். அங்கே சரியான க்ரௌடு. கடைசியாக அப்படி இப்படின்ட்டு இட்லி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.